ஹே ஆல், இன்றைக்கி நம்ம எக் லாலிபப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டே எக் எடுத்துருக்கேன் நான். அதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு 2 எக் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அது இந்த ரெண்டு எக் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் ஆகணும். பாயில் ஆனோன்னு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா 2 க்ரீன் சில்லி, அப்புறமா ஆனியன், அப்புறமா கரி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அவிச்சு அந்த 2 முட்டையை எடுத்து அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை சீவிர கட்டையில் போட்டு சீவி எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளே உள்ள எல்லோ மஞ்சக்கருவை வேணாம், அதை மட்டும் நீக்கிட்டு வெளில சுற்றி இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஆனியன், கரி லீவ்ஸ் கூடவே நாங்கள் வெட்டி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸுமே சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே கை வச்சு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே கோல்டு பிராண்டோட கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா வேணால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்துருக்க அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அப்புறமா ஸ்ரீநகர் சிக்கன் 65 பவுடர்லேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தான். அப்புறமா சால்ட் கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிச்சு. அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் லைட்டாக கடலை மாவு கூட சேர்த்துட்டு அப்புறமா கையில் சமையல் எண்ணெய் தேய்ச்சி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக குட்டி குட்டியாக சேர்த்தா தான் நல்லா வேகும். அப்புறமா ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க மாதிரி அதை இந்த பாலை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆனோடனே ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஒயிட்டாக இருக்க மட்டும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் கிராம்ஸ் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை காயிற எண்ணெயில் போட்டுக்கோங்க. இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா எண்ணெயிலேருந்து நல்லா ஹீட் ஆகணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. அப்புறமா நல்லா போட்டு மேலே நல்லா வரணும். மேலே ஆயிலெலாம் சேர்த்து விடுங்க. அப்புறமா 2 பக்கம் பரட்டி போட்டுட்டு அப்புறமா நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னு எடுத்திங்கன்னா எக் லாலிபப் ரெடி ஆயிரும். அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள்.